அவர் ஒரு குரு வருவார், அவர் ஒரு சப்ஜெக்ட் எடுப்பார், அவர் பேசுவார். அந்த 5 லட்சம் பேர் அமைதியாக உட்காந்துப்பான். கடைசியாக சொல்லுவார், உங்களையே நினைங்க, ஆழ்நிலைக்கு போங்க, அப்படியே உள்ளே போங்க. கற்பனையிலே போவாங்க. கற்பனை தான் மனித வாழ்வு. மனித வாழ்வே ஒரு கற்பனை தான். இவன் என்ன நினச்சிக்கிறான், நம்ம இன்னும் ஒரு 2000 வருஷம் வாழ போகிறோம்னு கற்பனையில் தான் வாழ்ந்துருக்கிறான். பிரம்மகுமாரிகள் அதனால சொன்னா, வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடுமுன்னா. நம்மால் என்ன சொல்லிங்கிறான், ஏரோப்ளேனில் ஏறினா எரிஞ்சு ஓடுமான்னு கேட்டுக்கு நீ ஏறு சொல்லுவானா? பஸ்ஸில் ஏறினா எங்கன்னா இடிப்பியான்னு கேட்டுக்கு நீ ஏறு அப்படின்னுக்கிறான். அதை சொல்லலை. அதை சொல்ல அவராக போனோம், நமக்கு தெரியாதா? அவ்வளோ பெரிய மேதையாக போனோம், வள்ளுவராக போனோம், நமக்கே தெரியும். இல்லை யாருன்னா எங்கன்னா இப்போ கவுத்தன்னா நம்ம காலி நீட்டு. நாகேஷ் ஒரு கேள்வி கேட்குறான் நிருபர், சாமி பிளெயின் வந்து ஆகாயத்தில் பறக்குது, கப்பல் வந்து கடலில் போகுது, இது ஏன் சாமி ரெண்டு அங்கே போகுது? விபத்து ஏற்பட்டால் ஒருத்தம் கூட பழையக்கூடாதுன்னு போகுதுன்னாரு. ஆனால் வள்ளுவன் சொன்னது அது இல்லை வார்த்தை. நீ பிறந்தது உலகத்தில் நிஜம், இதை பொய்யின்னு நீ முன்னால் பேச முடியாது. போக போகிறதும் நிஜம், இதையும் பொய்யின்னு நீ சொல்ல முடியாது. இந்த ரெண்டுக்கு நடுவில் கடவுள்ன்ற காலை புடி. இல்லைன்னு சொன்னா வெக்கா பொருகிட்ட நெருப்பு காட்டின கதையா போயிட்டு விடாணும். அதனால சொன்னான், வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடுமுன்னா. சரி, இப்படி வாழ்ந்தா எப்படி சாமி இருப்பான்? அடப்பாவி, உலகத்துல நிரந்தரமா இருக்கும் உன் பேருன்னா. மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார், நிலமிசை ஏகினால் நீடு வாழ்வாடுறான். அப்படி வாழ கத்துக்கிட்டா, வாயாட கத்துக்காடுறான் இல்லையா? இந்த மனம்ன்றதை அப்படி அடக்கணும். இப்படி கூட்டம் கூடி சாமி கும்பிட முடியுமா? கும்பிட முடியாது. கடவுள் வழிபாடே கிடையாது. இது வந்து ஒரு கிளாஸ், அவ்வளோதான். இது கடவுள் வழிபாடு கிடையாது. நான் ஒன்றும் பெரிய மகான் கிடையாது, நான் ஒன்றும் பெரிய ஞானி கிடையாது. அனுபவத்தை சொல்லினுக்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் நினைப்பீங்க ஞானி இல்லை, சாமியார் இல்லை, சன்னியாசி இல்லை, இதெல்லாம் எதுக்கடா விட்டு வச்சுக்கிறேன்? இங்கே ஒரு அடையாளம் தெரியணும், அதுக்கோசம் வச்சுக்கிறேன். போலீஸ்காரன் போனால் காக்கி ட்ரெஸ் போட்டால் தானே போலீஸ்காரன், வெள்ளை ட்ரெஸ் போட்டு போனால் கும்பலில் போய் தான் போடும். அது மாதிரி இது இப்போ எனக்கு. இதனால் இதுக்கும் கடவுளுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. மயிரியாக கேட்குறாரு கடவுள், மனசை கேட்குறாரு, அதை கொடுக்க மாட்டேன்றோம். அதனால் கடவுள் வழிபாடுன்றது உனக்குள்ளவே எண்ணி 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 ஏங்கி ஏங்கி தவிக்கணும். அதான் கடவுள் வழிபாடு. வாயால் பேசுறதுலையோ புக்கில் எழுத்தால் படிக்கிறதாலேயோ கடவுள் வழிபாடு கிடையாது. அதனால் சொல்கிறான், கடவுளை எப்படிமா கும்பிடணும், எப்படி ஐயா கும்பிடணும்? தனித்து இருந்து கும்பிட்றாங்க. கூட்டம் கூடி கும்பிடக்கூடாது. கூட்டம் கொண்டு என்ன பண்ணுவேன்? அவர் என்ன நகை போட்டுக்கிறாரு, என்ன வாட்சி கட்டிங்கிறாரு, அவர் என்ன வேஷ்டி கட்டிங்கிறாருன்னா பார்த்துக்கிட்டேன். கடவுளை கும்பிடுவியா? கோயிலுக்கு போகிறோம் அப்படி கும்பிடுவானா? கோயிலுக்கு போகிறவனுக்கு வாட்சி என்னத்துக்கு? சாமி கும்பிட்றவனுக்கு. கோயிலுக்கு போகிறவனுக்கு நகை என்னத்துக்கு? இதையெல்லாம் மற்றவங்க பார்த்து நம்மளுடைய வசதிகளையும் வாய்ப்புகளையும் நம்மளுடைய வாழ்க்கை நெறிமுறையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுக்குது. அதெல்லாம் இது அப்படி இல்லை, கடவுளை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே. அப்போ கடவுளை எங்கே தெரிஞ்சிக்க முடியும்? வெளியே தெரிஞ்சிக்க முடியுமா? முடியவே முடியாது. உனக்குள்ளவே உணர்ந்தால் மட்டுமே கடவுளை தெரிஞ்சிக்க முடியும். அப்போ இந்த உணர்தல் எப்படி வரும் அப்படின்னா, ஒரு குரு சொல்கிற பாதையை பின்பற்றி போகணும். அதனால தான் நான் ஏற்கனவே சாய் தர்மா டிவியில் ஒரு பேட்டியில் கூட கேட்டாங்க, ஒரு குரு எப்படி இருக்கணும், ஒரு சீடர் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. ஒரு குரு எப்படி இருக்குன்னா ராமகிருஷ்ணர் மாதிரி இருக்கணும், ஒரு சீடர் எப்படி இருக்குன்னா விவேகானந்தா மாதிரி இருக்கணும். ஏன்னா குரு சொல்ல தட்டாதவனாக இருக்கணும் சீடன். அதே மாதிரி ரமணருக்கு ஒரு சீடன் எப்படி இருக்குன்னா ரமணர் மாதிரி இருக்கணும் குரு. சீடன் எப்படின்னா பால் பிரிண்டர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு. வள்ளலாருக்கு ஒரு சீடன் குரு எப்படி இருக்குன்னா வள்ளலார் மாதிரி தனித்து நிற்கணும். கட்டின பொண்டாட்டி கையில் திருவாசகம் கொடுத்துட்டு போயிடுறாரு. நம்ம பண்ணுவோமா? இவ்வளோ பேசுறோமே, முடியாது. வாயில் பேசிடுவோம், செயலாண்ட போக முடியாது நம்மளால. உருத்த மனசு. அவர் தாலி கட்டின அன்னைக்கே திருவாசகத்தை கொடுத்துட்டு, அம்மா நான் உதவ மாட்டேன், இதான் உனக்கு உதவுன்ட்டு போயிட்டார். தனித்து போனார், தனித்து இருந்தார். அவருக்கு ஒரு சீடன் கல்பட்டு. இப்படி ஒவ்வொரு குருமார்கள், இவ்வளோ பெரிய மகான்களுக்கு ஒரு சீடன் 2 சீடன் தான் கிடைச்சான். எனக்கு சீடனே ஒன்றும் கிடைக்கல. ஏன்னா இன்னைய காலகட்டத்தில் சீடன் ஆகிறது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை, ரொம்ப கடினமான பயணம். அது உலகத்தில் இருக்கிறதுலே சும்மா இருக்கிறது கஷ்டம். சும்மா இருந்துட்டான்னா அவனே மகான். 80 வயசு 90 வயசு இப்போ அப்போன்னு உட்காந்துப்பான் தின்ன மேலே. தாத்தா என்ன பண்ணுறேன்னா சும்மா உட்காந்துக்கிறேன். சும்மா உட்காந்துக்க மாட்டான். அங்கே உட்காந்து யோசிச்சு, அமெரிக்கார ஏன் அங்கே போய் கொண்டு போட்டான், இவன் ஏன் அவங்ககிட்ட சண்டை போட்டான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான்.
ஏன்னா அந்த யோசனை இருக்கிற வரைக்கும் அவனுக்கு மனம் இருக்குது. அந்த மனம் போச்சுன்னா சும்மா இருந்துருவான். சும்மா இருந்தால் மகான் அவன். அப்போ அப்படிப்பட்ட நிலைக்கு போனோம்னா எப்படி கடவுளை கும்பிடனா, கூட்டம் கூடி கும்பிடாதடா, தனித்தா கும்பிடு. உன் மூச்சு இஷ்டத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரன் வரைக்கும் ஓடக்கூடாதுடா, அது உனக்குள்ள அடங்கி போகணுன்றான். அதனால் சொல்கிறான், முத்து முகமடியோ முச்சந்தி வீதியிலே 10ஆம் இதழ் வரப்பி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடக்கு நிலை யாரும் இல்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாருன்னா. வெளியே கொளுத்திக்கின்னு பார்க்கறதில்ல. வெளியே கொளுத்துற குத்து விளக்க சொல்லல, அவன் உள்ள கொளுத்துறான்றான். ஒரு விளக்கு தெரியும் மேலே, அந்த பாடத்தில் கரெக்டாக போனவங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனுடைய அடையாளம் நம்ம வெளியே கொளுத்திக்கிறோம். இப்போ சர்ச்சில் போனால் மெழுகுவர்த்தி கொளுத்திப்பான், இந்து கோயிலில் போனால் குத்து விளக்கு கொளுத்திப்பான், மசூதியில் போனால் ஊதுவத்தி கொளுத்திப்பான். எதையோ ஒரு அடையாளம் வச்சுன்னா எல்லாரும் கும்பிட்டுன்னுக்கிறான். அடையாளம் இல்லாமல் கும்பிடணும். அதான் தெய்வ வழிபாடு. அதான் தெய்வ வழிபாடு. இதெல்லாம் பக்தி. இது தவறுன்னு சொல்ல முடியாது, இது தேவை. ஏன்னா எல்லாரும் ஞானியாக முடியாது. எல்லாரும் உலகத்தெல்லாம் உணர்வான், தன்னை உணர முடியாது. தன்னை உணர்ந்தவன் மட்டும்தான் ஞானி. அந்த உணர்தல் அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அவன் உலகத்தை இழக்க தயாராக்கணும். ஏன்? கடவுள் மனிதனுக்கு தெரியும் போது உலகம் இருக்காது. உலகம் தெரியும் போது கடவுள் தெரியாது. அப்படிப்பட்ட நிலை இது. மனம் வந்தா உலகம் தெரியும், ஆன்மா வந்தா கடவுள் தெரியும். இவ்வளவுதான் வித்தியாசம். இந்த ரெண்டு சின்ன விஷயத்துக்கு தான் இவ்வளவு பேசின்னு இருக்கிறோம். அதனால அப்படி உணரணும் கடவுளை. அப்படி உணர்ந்தீங்கன்னா எல்லாராலையுமே அறிய முடியும். வாதம் பண்றதாலேயோ வாக்குவாதத்திலேயோ கடவுளை அடையவே முடியாது. அது பொழுதுபோக்குக்கு பேசலாம். உன்னை உணருங்க. அதுதான் சொன்னான், உள்ளுக்குள்ளே உணர வேண்டும், உள்ளும் புறம்பும் அறிய வேண்டும், மெல்ல கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலில் செலுத்த வேண்டும், கள்ள புலனை இன்னும் பண்ணான். டேய், உன் கண்ணுக்குது மோசமான திருட்டு கண்ணுடாதுன்னா, உன் காதுக்குது இங்கே பார்த்து நிற்கிறாங்க, என்ன கேட்டுக்கு நிற்கிறியான்னா. இந்த 5 புலனும் கள்ள புனலாம், திருடான். இது ரெண்டையும் அழிக்கணும்டா, கடவுளை பார்க்கணும் நான். அதனால கள்ள புனல் 5ம் கடிந்து தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமேன்னா. அந்த மாதிரி அடையணும் கடவுளை. அதுதான் கடவுள் வழிபாடு. ஆனால் சிரமம், ரொம்ப கஷ்டம். சாதாரணமாக அது பேசுறது ஈஸி, அதில் பயணம் பண்ணுறது ரொம்ப கடினம். ஏன்னா உடல்நிலையே மாற ஆரம்பிச்சிடும். இவர் ஹைதராபாத்லேருந்து வர்றாரு. இவர் வரும்போது ஒரு நிலையில் இருந்தார். இப்போ ஒரு 6 மாசமா என்கிட்ட வந்துன்னுக்கிறார். இப்போ அவர் நிலையை கேளுங்க. இவரு கூட வரும்போது நிறைய பேசினார். இங்கே வரவங்க பாடம் வாங்காதவங்க அதிகமாக பேசுவாங்க. ஏன்னா அவன் ஒன்றும் தெரியாதவன். பேப்பரில் புக்கில் படிக்கிறத வச்சுன்னு கண்டதை கேட்டுக்கு தான் இருப்பான். ஆனால் அவன் தன்னை உணர்ந்தான பேச்சு அடங்கிடும். மகான்கள்லாம் பேசாமல் இருந்தது காரணமே தன்னை உணர்ந்தால் தான். இந்த மடையனுங்கள்லாம் அதிகமாக பேசுறது தன்னை உணரால்தான் தான். தன்னை உணரும். அப்போ உண்மைகள் நமக்கு விளங்கும். ஏன்னா அனுபவம் பண்றதுக்கு ஈக்குவல் உலகத்தில் வேற எதுவும் கிடையாது. நான் 1000 பொய் சொல்லுவியா? ஏன் கேட்குறீ? நீ தேடு, நீ உண்மையை தெரிஞ்சுக்கோ. அதுதான் உனக்கு அனுபவம். நான் சொன்னன்றதுனால அது நிஜம்னு எடுக்காத. நீ சொன்னன்றதுனால நான் நிஜம்னு எடுக்க மாட்டேன். உன்னை தேடிப்பார். இந்த யோகங்கள்லாம் செய்கிறோம். இதெல்லாம் எதுக்காக செய்கிறோம்? கடவுளை பார்க்கறதுக்கா? கோயிலுக்கு போகிறோமா கடவுளை பார்க்கறதுக்கா? ஜபங்கள் செய்கிறோமா கடவுளை பார்க்கறதுக்கா? மந்திரங்கள் சொல்கிறோமா கடவுளை பார்க்கறதுக்கா? எதுவுமே கடவுளை பார்க்கறதுக்கு கிடையாது. இது அத்தனையுமே உன் மன அடங்கத்துக்கு செய்யறது. மனம் அடங்கினா கடவுளை பார்க்க முடியும். அப்போ ஜபத்திலிருந்து மந்திரத்திலிருந்து அத்தனை செயல்களும் எதுக்காக செய்யறோன்னா இந்த மனம் ஒரு நிலைப்படணும், உண்மையை உணரணும். இது உணரணும்னா இது எது மேலேயாவது ஒன்று மேலே இதை வச்சிடணும். எல்லாத்து மேலேயும் வச்சோம்னா இது நிற்கல. அப்போ எது தேவை? இதுக்கு எது பிடிச்சதோ அதை பிடிச்சிக்கிட்டோம். ஒரு சில கடவுள் இருந்துச்சா அதையே பிடிச்சுன்னு சொல்லின்னு. அப்படி உன் மனசுக்கு எது பிடிக்குதோ அதை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி வச்சுட்டான். ஆனால் நான் என்ன சொல்லிங்கிறேன், எல்லாத்த விட உன்னையே பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ. வெளியேகிற பொருள் பிடிக்க வேணாம், உனக்கு உன்னை பிடிக்கட்டும் முதல்ல.
அதுவே பெரிய விஷயம். ஏன்னா நீ உன்னை தெரிஞ்சுக்கினீனாவே கடவுளை ஈஸியாக தெரிஞ்சுப்ப. உன்னை தெரியாத வரைக்கும் கடவுளை எவனாலுமே தெரிஞ்சிக்க முடியாது. இதுக்காக தான் மகான்கள் நமக்கு இவ்வளோ வழிகளையும் காட்டியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம வேற எதுக்கோ பயன்படுத்துகிறோமே தவிர அதை உண்மைக்கு பயன்படுத்த மாட்டோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தேடுதல் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. எனக்குள்ள அந்த தேடுதல் இருந்து தான் பல இடத்துல போயிட்டு இருக்கோம். என்னோட கேள்விக்கு சரியான விதத்தில் விளக்கம் கொடுக்கல அல்லது விளக்கம் சொல்ல தெரியலையே என்னன்னு தெரியல. அப்போ இறை வழிபாடு சிலை வழிபாடு நாங்கள் சாமியை கும்பிடலாமா அல்லது சாமியே கிடையாதா? அப்போ சாமி இல்லைன்னா முன்னோர்கள் இப்போ எல்லா அரசர்களும் அவ்வளோ பெரிய கோயில்களை கட்டியிருக்காங்க, என்ன காரணத்தினால இந்த தத்துவத்தை கொடுத்துருக்காங்க? இப்போ உங்களுக்கு எத்தனை பசங்க? 2 பையன். 2 பையன். என்ன படிக்கிறாங்க? பெரியவர் போலூர் ராமச்சந்திராவில் மெடிக்கல் படிக்கிறாங்க. ஏங்க? போலூர் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் மெடிக்கல் படிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, ஏன் 1ஆம் கிளாஸ்ல விட்டு வச்சா என்ன? ஏன் அது மெடிக்கல் காலேஜ்லாம் எடுத்து போய் சேர்த்தீங்க? அது வளர்ச்சி அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக. தெய்வீகம் கூட அப்படிதான், அறிவை வளர்க்கறதுக்கு தான் வச்சுக்குது, நம்ம வளர்த்துக்கல. தெய்வீகம்ன்றது எதுக்காக வச்சுக்குதுன்னா கோயில் கோலெல்லாம் கட்டி வச்சுக்குது எதுக்காகனா அறிவை வளர்க்கறதுக்கு தான் வச்சிருக்குது. இப்போ நீங்கள் பாடினீங்கள பாட்டு, நட்டக்கல்லை சுற்றியே 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுக்கும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாத நூல் இருக்கையில் சுட்ட சட்டி கறி சுவை அறியுமோன்னு சொல்லிட்டார்ல. அப்போ அது எப்போ கேள்வி வரும்? அந்த கேள்வி இப்போ உங்களுக்கு இந்த வயசில் வரும். உங்கள் பையன் 5 வயசில் போய் கோயிலாண்ட நின்றுந்தானே கேட்பானா? ஏன் கேட்க மாட்டான்? நீ அவனை மனுஷன் தானே, கேட்க வேண்டியது தானே. அவனுக்கு ஏற்ற கேள்வி கேட்குற அறிவு அப்போ வளரல இல்லையா? இப்போ கேள்வி கேட்குற அறிவு வளர்ந்துருக்குது. இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் டாக்டர் படிக்க வச்சுன்னுக்கிறீங்க, எதுக்கு? நல்லா சம்பாதிக்கணும், அப்போ தான் அவன் வாழ முடியும். அதே மாதிரி இந்து மதத்தில் சரியே கிரியே யோகம் ஞானமும் 4 பதம் வச்சிருக்குது. முதல்ல அது என்ன, அது கடவுளா இல்லையா தெரியாது. இப்போ ஒரு 1ஆம் கிளாஸ் பையன்கிட்ட எடுத்துன்னு போயிட்டு, டேய் நைனா கடலில் கப்பல் போகுது தெரியுமாடா உனக்குன்னா தெரியுமா? தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்? ஒரு அட்டையில் ஒரு கடல் வரையணும், அதில் ஒரு கப்பல் வரையணும், இப்படி தான்டா இருக்கும்னு காட்டணும், அப்போ தான் அவனுக்கு புரியும் இல்லை? அப்படி காட்டுறது தான் கோயில். அதுக்கப்புறம் இப்போ மெடிக்கல் காலேஜில் படிக்கும்போது கப்பல் போகிறது தெரிய மாட்டேங்குதுன்னா நம்ம காது மேலே அடிச்சிடுவான் இல்லை? அந்த மாதிரி காலத்துக்கு ஏற மாதிரி அறிவு வளரும். அந்த அறிவுக்கு ஏற்ற மாதிரி தோற்றங்களை வச்சுக்கிறாங்க. இது கடவுள், இது நம்மளை விட உயர்ந்தது, இது மேலே பக்தி செலுத்தணும், இதான் நம்மளை காப்பாற்றுது அப்படின்ற எண்ணத்தை வளர்க்கறதுக்காக அது வச்சுக்குது. இதை தான் சொல்றாரு. அது எப்போ அது பேசுச்சாடா கடவுள் உனக்குள்ள இருக்குதாடா அப்படின்றாரு. எப்போ? உச்சத்தில் சொல்றாரு. ஆரம்பத்தில் அங்கதான் நீ போய் பேசணும். தாய் கர்ப்பத்திலேருந்து ஏந்து வந்துட்டோம், நம்ம பிறந்துட்டோம். ஏன் வந்துட்டோம்? நம்ம புள்ள தானே. ஏந்து நின்று ஓடுவோமா? ஊழ்ந்து விழுந்து எழுந்து அப்புறம் நடந்தால் தான் முடியும். அதே மாதிரி பக்தியில் கூட இப்படி எல்லாம் மூடத்தனமெல்லாம் போய் வந்தால் தான் தெளிவு தெரியும். அதுக்காக இதெல்லாம் வச்சது. எதுவுமே தப்பு இல்லை. நம்மளா தப்பா நினச்சிக்கிறதால தப்பா போச்சு. அது கல்லுன்னு இருக்குது. அதை நீ கல்லுன்னு நினச்சா அது கல்லு தான், கடவுள்னு நினச்சா அது கடவுள். ஆனால் அதே கடவுள் பல பேருக்கு பல நன்மையை செய்துக்குது. ஆனால் அதே கடவுள் யாருக்குமே எதுவுமே செய்யல அந்த கல். ஏன்? இது ரெண்டுமே உங்களுக்கு நன்மை செய்துதான், உங்களுக்கு நன்மை செய்ததுதான். அங்க இருக்கிற கல்லும் இல்லை, அங்க இருக்கிற கடவுளும் இல்லை. உங்க மனம், உங்க மனம் பக்குவப்படுறதுக்கு தான் அது வச்சிருக்குது. அதனால உங்க வீட்டுக்கு வந்து ஒரு பொட்டி கொடுக்காது அது கும்பிடுறதால. இல்ல கொடுக்கலனாலும் உங்க வீட்டுக்கு வந்து உன்னை உதைக்காது. உன் மனம் அதை கடவுளை நினைச்சா நினைச்சுக்கோ, இல்லைன்னா இல்லைன்னு போ. ஏன்னா கடவுள்னு இருந்தா சொன்னாலும் அது இருக்க போறதில்லை, இல்லைன்னு சொன்னாலும் இல்லாம இருக்க போறதில்லை. ஏன்னா அது இல்லாத இடத்துல நீ இருக்க முடியாது. முதல்ல கடவுள்னு ஒண்ணு இல்லைன்னா நீ இருக்க மாட்ட. உனக்குள்ள கடவுள் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு பேர் மனுஷன். உன்னை விட்டு கடவுள் வெளியே வந்தா உன் பேர் போனோம். அதை புரிஞ்சுக்கங்க. முதல்ல பேரே மாறிடும். நாய் செத்தா நாய் தான், புலி செத்தா புலி தான், பூனை செத்தா பூனை தான். நீ செத்தா மனுஷன் சொல்ல மாட்டான், போனான்டான்னுவான். இழிவான பேர் இந்த மனுஷனுக்கு தான். காரணம் கடவுள் வெளியே போனா இவன் இல்லை, கடவுள் இருக்கிற வரைக்கும் தான் மனுஷன். சொல்லுங்க. இருக்கக்கூடிய அந்த கடவுளை எப்படி இருக்குங்க? அந்த கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கு, நமக்குள்ள கடவுள் இருக்கு. அந்த இறைத்தன்மை இப்ப யார் பேசுங்கிறது? யார் பேசுங்கிறது? கடவுள் தான் பேசுது. பணம் பேசுமா? பேசாது. அப்ப பேசுறது எது? உயிர் என்றதான் கடவுள். அது இல்லைன்னா நீ இல்லையே. நீ இப்ப பேசுறீ, அதுவே உணர்வு தானே. உணர்வு இல்லை நீ இப்ப இங்க வந்திருக்க மாட்டிய.
அந்த உணர்வு இல்லை, நீ இவ்வளவு தூரம் வர முடியாது. போன ஏந்து நடந்து வருமா? வராது. அப்ப இந்த உணர்வு இருக்குது, உயிர்ன்ற உணர்வு, கடவுள் என்ற உணர்வு உனக்குள்ள இருக்கிறதால தான் நீங்க வந்த இந்த கேள்வியை கேட்கிற. அது இல்லைன்னா இந்த இடத்துக்கு வர முடியாது உன்னால. சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. உன்னுக்குள்ள தேடணும், ஊருக்குள்ள தேடினா கிடைக்காது. நீ யாருன்னே தெரியுமா? உன்னே யாருன்னே தெரியாத, கடவுள் யாருன்னு அட்ரஸை குத்துக்கிறாரு. இந்த ஊர்ல இருக்கிறேன், இந்த தெருல இருக்கிறேன், இந்த வீட்டுல இருக்கிறேன்னு சொல்லிக்கிறாரு. இப்பனா முதல்ல நீ யாருன்னு, நீ காலா, கையா, தலையா, வாயா, மூக்கா, உடம்பா? நீ உன்னையே உனக்கு தெரியல, அப்புறம் கடவுள் எங்கன்னு தெரியும்? சும்மா பேருக்கு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல உன்னை தேடு, அப்புறம் கடவுளை தேடலாம். சொல்லுங்க. உயிரை தேடின பிறகுதான் ஆன்மாவே தெரியும். ஆன்மாவை தேட முடியுமா உன்னால? தேடவே முடியாது. முதல்ல உன் உயிரை தேடு, அப்புறம் ஆன்மாவை தேடலாம். இல்லையா? விந்து இருந்தால் தான் குழந்தைய தேட முடியும், விந்து இல்லாத குழந்தைய தேட முடியாது. அதனால முதல்ல விந்துவை தேடு, அப்புறம் குழந்தைய தேடலாம். சொல்லுங்க. அதுக்கு தானேப்பா சொல்லிக்குது பசு பதி பாசம்னு. உடல் என்ன பசு, மனசுன்னா பாசம், பதின்னா ஆன்மா இருக்கிற இடம். மூணு பேரும் செய்கிறீங்க, 3 பேரும் செய்கிறீங்க. நீ வாங்கலைன்னா அவன் வெட்ட போகிறதில்ல, அவன் வெட்டலைன்னா அவன் வளர்க்க போகிறதில்ல. 3 பேருக்கும் தான் பாவம். மீன் கிடக்குது தெரியுமா? 100 பேர் போய் வாங்கும்போது தான் 10 கடை விழும். யாரும் வாங்கலாம் கடை வைப்பேனா? அது மாதிரி நீ கறி வாங்கி தூண்டுறதால தான் அவன் ஆடு வெட்டின்னுக்கிறான். ஆடு அவன் வெட்டி விற்கிறதால தான் இன்னொருத்தன் வளர்த்துன்னுக்கிறான். நீ தான் ஆரம்பமே, உனக்கு தான் முதல் பாவமே. வெக்கம், மரியாதை, நாணயம், இது 3மா வாழணும். வாழறது தான் இல்லையா நம்ம? சொல்லு. சாதாரண மக்கள் பார்த்தீங்கன்னா சில பார்வை இருக்குதுங்க, குரோதமான பார்வை, விரோதமான பார்வை இருக்கு. சரி. ஆனால் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பார்வை இருக்குது எப்பவுமே. அது எப்படி ஆன்மீகத்தில் இருக்கிறாங்க சாதாரண மக்கள்னு சொல்கிறீங்க? அவங்க ஆன்மீகத்தில் இருக்கிற 3 கை 3 கால் இருக்குதா? இல்லைங்க. இல்லை சாதாரண மனுஷன் ஒரு கால் ஒரு கைக்குதா? சாதாரண மனுஷன் உயர்ந்த ஆன்மீக மனுஷன் எப்படி சொல்கிறீங்க? எதை வச்சு சொல்கிறீங்க? நீங்கள் ஒரு தன்மையை புரிஞ்சுக்கிறீங்க எங்களை. ஏங்க நான் என்னை விடுங்க. சரிங்க. சாதாரண மனுஷன் ஆன்மீக மனுஷன் எப்படி வித்தியாசம் வேறுபடுத்தி பேசுறீங்க? எங்களை புரிஞ்சு பேசுறீங்க. திருப்பி எங்கிட்ட வரி, எங்கிட்ட வராத. இப்போ என்னையா என் கூடவா இருக்கிற நீ டெய்லி? அப்புறம் எப்போ என்னை பற்றி எப்படி தெரியும்? நான் என்னை விட மோசமான யாருமே கிடையாது தெரியுமா? ரொம்ப இழிவானவன் நான் தான் இப்படி கத்தி கிடக்கிறேன். அதனால் இப்போ நீ சொன்னது என்ன? சாதாரண மனுஷன் ஆன்மீக மனுஷன். யார் சாதாரண மனுஷன், யார் ஆன்மீக மனுஷன்? எல்லாரும் சாதாரண மனுஷன் தான். உங்கள் மனம் நினைக்குது அப்படி. உங்களுக்கு சாதகமாக இருந்தால் ஒரு உயர்ந்த மனுஷன், உங்களுக்கு பாதகமாக இருந்தால் தாழ்ந்த மனுஷன். இதுக்கு அடிப்படை மனுஷன் இல்லை உங்கள் மனசு. அதை சீர் பண்ணுங்க முதல்ல, போங்க. நன்றி. பயிர் வச்சு ஒரு புண்ணியம் பண்ணுவோம். விவசாயி இந்த அக்ரிகல்ச்சரில் போய் கேட்க வேண்டியதெல்லாம் இங்கே வந்து கேட்டுங்கிற. வேற எதுவும் இடம் கிடைக்கலையே உனக்கு? தலையெழுத்தியா பச்சு சொல்லுங்கிறேன். ஆன்மீகத்தை கேளுங்க, ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுங்கன்னு. அக்ரிகல்ச்சர் பற்றி கேட்டுங்கிறாரு. அங்கே போனால் அவன் சொல்லி கொடுத்து போகிறான், புக்கு கொடுக்க போகிறான். அதை பச்சிட்டு விவசாயம் பண்ணுறதை விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துங்கிறார் பாவம். சொல்லுங்க. யோகம் 3 நிலையில் இருக்கு. யோகம் 3 நிலையில் இருக்கு. என்னென்ன நிலை? கர்ம யோகம், தவயோகம், தவயோகமா? ராஜயோகம். நீங்க சொல்றது ராஜயோகம். சரி. இந்த 3 நிலையில அதை விளக்கிக்கணும். என்ன 3 நிலை? நீ எந்த நிலையில் இருக்க போற? உனக்கு எது தேவையோ அதை தெரிஞ்சுக்கோ, தேவையில்லாததெல்லாம் தெரிஞ்சுக்காது. 3 நிலை யோகமாக்குது, 30 நிலை யோகம் இருக்குது, 8 நிலை யோகங்குது. பட்னத்தார் சொல்றாரு அட்டாங்க யோகம்ன்றாரு, 8 யோகண்டான்றாரு. உனக்கு என்ன யோகம் தெரியும்? சொன்னா செய்ய முடியுமா உன்னால என்ன பரியங்க யோகம்னா தெரியுமா? ஒன்று இருக்கு தெரியுமா? 30 வயசு பொண்ணு வெட்ட வெளியில போட்டு புனர்வு பண்ணும், அது ஒரு யோகம். பண்ண முடியுமா உன்னால? பின்ன ஏன் கேட்குற? உன்னால எது முடியாது கேளுப்பா. தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? நீ வியாபாரம் பண்ண போறியா? அதை போய் உனக்கு தேவையானதை தெரிஞ்சுக்கோ, அது தப்பு இல்லை. ஆனா தேவையற்றதை தெரிஞ்சுக்கணும் விரும்பினா பயன் இல்லை. உன்னை நீ தேடுன்ற நான் சொல்றது எந்த யோகமானா இருந்துட்டு போட்டோம். 100 யோகம் இருக்கட்டும்,
உன்னை நீ தேடு. நான் யாரு எதுக்கு பிறந்தேன், ஏன் வளர்ந்தேன், சாவறதுக்காக பிறந்தேன், என்ன நான் இந்த உலகத்தில் பிறந்து சாதிச்சேன், என்ன சாதிக்க வந்தேன், நான் என்ன செய்யல, என்ன செய்யணும், அதையே யோசனை பண்ணாதான் யோகம். இது குடும்பத்துல இருந்து அதை பண்ண முடியும். பண்ண முடியல விட்டுடு. முடியாத ஏன் அதுக்கிட்ட போய் மல்லு கட்டி கிடக்குற? இது வேணுமே. வேணும்னு குடும்பத்தை கொன்னுட்டு எல்லாரையும். அது எப்படி சாமி? ஏமா இது வேணும், குடும்பம் வேணும்னா ரெண்டு கிடைக்காது, ஒன்று தான் கிடைக்கும். அது பாவம் இல்லையா? எல்லாமே பாவம். இப்போ குடும்பத்தை விட்டுறதும் பாவம் தான், எல்லாமே பாவம். உன்னா அதுதான் சொன்னேன், உன்னால எது முடியும் அதை செய்ய, என்ன முடியாத தேடாத என்ன, ஏன்னா உன்னால முடியாது. இல்ல அது எது முடியும் முடியாதுன்னு முடியாது, நீ தான் முடிவு பண்ண, நான் முடிவு